தோசை எப்படிம்மா இருக்குது? கம்பு தோசை தோசை சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? சரி, சாப்பிடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு இதை சேர்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், மறுபடியும் இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த கார சட்னிக்கு சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு. அளவில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். இது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகா போட்டுக்கலாம். வரமிளகா கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த சட்னி இந்த டிஃபனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 4 மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த வரமிளகா கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே இது கூட நான் 4 தக்காளி பழம் பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி. இப்போது பாருங்கள், ஒரு சின்ன புளிக்கொட்டை அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை தக்காளி புளிப்பே போதும்னா இதோடு விட்டுக்கலாங்க. நீங்கள் இதை சட்னி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.